ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில கேளம்பாக்கம் பக்கத்துல படூர் அப்படிங்கிற லொகேஷன் தான் வந்திருக்கோம். நம்மளுடைய கஸ்டமருக்கு 10 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை பத்தின ஒரு ரிவ்யூ தான் நம்ம இந்த சைட் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், என்ன மாதிரி பேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், என்ன இன்வெர்டர் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுடைய சோலார் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, 10 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எப்பவுமே நம்மளுடைய சைட்ல ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே அது ஹார்ட் டிப்பிங், பியூர்லி ஹார்ட் டிப்பிங் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஆமாங்க, இந்த சைட்டுக்கும் நம்ம வந்து ஹார்ட் டிப்பிங் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பட் இதுல கஸ்டமரோட ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பெட்ஸ் வந்து வளர்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நாங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெட்ஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்லி அந்த கேட்டுக்குள்ள மட்டும்தான் வச்சிருந்தாங்க. பட் இப்போ ஒன்ஸ் இந்த ஷெட் நாங்க போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த பெட்ஸ் எல்லாமே வந்து ஜாலியா அங்க விளையாடுது. ஸோ அவங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம், சுரேந்தர் எங்களுக்கு வந்து லெக்ஸ் வந்து எங்கேயுமே நடுவில் வரக்கூடாது. ஸோ எனக்கு வந்து ஒரு கார்னர் ஏரியா எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக நாங்க வந்து எல்லா லெக்ஸுமே கார்னர்ல நாங்க வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல கார்னர் லெக்ஸ் நீங்க மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரெஸ் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லேடர் டைப், ஸோ லேடர் டைப் வச்சு அதுக்கு மேல ட்ரெஸ் ஒர்க் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே எந்த காலத்துலயும் பெண்டே ஆகாது. ஸோ நீங்க வந்து மேல ஒரு 10 பேர் 20 பேர் ஏறினா கூட இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கூட பெண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்ட்ரக்சர் வச்சுதான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா இது சி சைடு. ஓகேங்களா? ஸோ துருப்பிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக இங்க பியூர்லி ஹார்ட் டிப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிருக்கோம். எல்லா ஸ்ட்ரக்சருமே வந்து ஃபுல்லா டை ஆயிருக்கும். இதுல முக்கியமா சுரேந்தர் எனக்கு வந்து நிழலாவும் இருக்கணும், பெட்ஸ் வந்து விளையாடணும், ஸோ வெயில் வரக்கூடாது அப்படின்னு கேட்டதுனால இந்த சைட்டுக்கு JSW ஷீட்டும் நாங்க வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய ஓன் ஃபேப்ரிகேஷன் டீமை வச்சு. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்ல குவாலிட்டியா காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இதுவே நமக்கு வந்து நடுவுல லெக்ஸ் வரலாம் அப்படின்ற கண்டிஷன் வரும்போது ஸோ கண்டிப்பா லெக்ஸ் எல்லாமே நடுவில் வரும். அது ஆஸ் பர் த டிசைன் படி வரும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் லெக்ஸ் வரும். ஸோ ரெண்டு பக்கமும் பர்லின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் அதுலயும் பியூர்லி ஹார்ட் டிப்பிங் ஸ்ட்ரக்சர் போடுவோம். ஸோ அடுத்து நம்மளோட ஃபேவரட் இன்வெர்டரான நம்மளுடைய சன்க்ரோ இன்வெர்டர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, ஸோ எப்பவுமே பிரீமியமான இன்வெர்டர் மட்டும் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு 2-3 ரீசன் இருக்குங்க. ஆமாங்க, 3 விஷயத்துக்காக நம்ம வந்து சன்க்ரோ இன்வெர்டர் அண்ட் சில இன்வெர்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ற இன்வெர்டர் வந்து வேர்ல்டு வைட்ல பெஸ்டா இருக்கா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு அமெரிக்கா இல்ல மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இன்வெர்டர்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ அதுல சன்க்ரோவும் ஒரு இன்வெர்டர் அண்ட் சோலிஸும் ஒரு இன்வெர்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த சைட்டுக்கும் நம்ம வந்து பிரீமியமான ஒரு இன்வெர்டர் தான் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து 2வது ரீசன் வந்து எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் கண்டிப்பா எலக்ட்ரானிக் டிவைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ஹீட் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? பட் ஆனா அது ஓவர் ஹீட்டா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுல நம்ம வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது, ப்ராடக்ட் ஹீட் ஆகுமா? நார்மலா ஹீட் ஆகும், ஆனா ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் நம்ம வந்து இந்த சன்க்ரோ இன்வெர்டர் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இன்ஸ்டால் பண்ற அந்த பேனல் கெப்பாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சைட்டுக்கு வந்து 9.6 கிலோவாட் வந்து நான் பேனல் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? எனக்கு வெதரை டிபெண்ட் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு மதிய டைம்ல வந்து 9.6 கிலோவாட் வந்து எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா கொடுக்கும். இந்த இன்வெர்டரோடைய கெப்பாசிட்டி, அதாவது நம்ம போட்டிருக்கிற 12 கிலோவாட் இன்வெர்டர் நம்ம இங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். பட் இந்த 12 கிலோவாட் இன்வெர்டர் டெஃபினட்டா ஒரு நாள் அந்த வெதர் ரீச் ஆகும்போது, அந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்போது எனக்கு வந்து 9.6 பிளஸ் எனக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும் கண்டிப்பா. ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் அது பெர்ஃபெக்ட் இன்வெர்டர்னு சொல்லுவோம். அது எந்த இன்வெர்டர்ல வரும்னா, நான் பார்த்த வரைக்கும், நான் அனலைஸ் பண்ணதுல சன்க்ரோ அண்ட் சோலிஸ் இது 2 இன்வெர்டர்லயும் பக்காவா அவுட்புட் கொடுக்குது. மத்த எந்த இன்வெர்டர் எடுத்துக்கிட்டாலும் ஸ்டில் கொஸ்டின் மார்க் தான். நீங்க உங்களுடைய வெண்டாட்ட நீங்க கேட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரீசனுக்காகவும் தான் நான் வந்து சன்க்ரோ இன்வெர்டர் இந்த சைட்டுக்கு நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஷீட் ரூஃபுக்கு மேல அலுமினியம் ரயில் ஃபிக்ஸ் பண்ணி தான் அதுக்கு மேல நம்ம பேனலை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நாங்க L ஃபுட் யூஸ் பண்ணி அதுல ஷீட்ல ட்ரில் பண்ணி நம்மளுடைய சேனல்ல தான் எங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து உட்கார போகுது. ஓகேங்களா? ஸோ இதுல லீக்கேஜ் இஷ்யூ வந்துடக்கூடாதுன்னு போல் நட்ஸ் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து துருப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சிலிகான்ஸ், அதாவது யூவி ப்ரொடெக்டிவ் சிலிகான்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். சேம்
நம்ம வந்து எல்லா சைட்லயுமே வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஈச் பேனலுக்கு 3 பர்லின் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஷீட் ரூஃப்லயுமே நாங்க வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம ஈச் பேனலுக்கு நாங்க வந்து 3 பர்லின் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுலயும் உங்களுடைய குவாலிட்டியை வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. ஸோ இங்க நாங்க வந்து 16 பேனல் ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க அடுத்து பேனல் ஃபிக்ஸ் பண்றதை பார்க்கலாம். சோலார் பேனல் அப்படின்னாலே அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி சோலார் பேனல் தாங்க இருக்கணும். ஆமாங்க, இந்த வீட்டுக்கும் நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறது 600 வாட்ஸ் மோனோபாக் வித் ஆஃப் கட். அது இல்லாம பைஃபேஷியல் அண்ட் டாப்கான் சோலார் செல்ஸ் உள்ள பேனல் தான் நம்ம வந்து இந்த வீட்டுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். அதுவும் ஈச் பேனல் 600 வாட்ஸ் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல அவைலபிள் இருக்கிறது ரெனியூசிஸ் மட்டும் தாங்க. ரெனியூசிஸ் பிராண்ட்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த பேனலை நம்ம ஷீட் ரூஃப்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணணும். இந்த பேனல் மட்டும் இல்லைங்க, எந்த பேனல் நம்ம வந்து ஷீட் ரூஃப்ல இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம பேனலுக்கு கீழே இருக்கிற அந்த MC4 கனெக்டர்ஸ் வந்து தண்ணியில நனையாமலோ ஸோ கீழே கிடக்காமலோ அதை சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி இந்த மாதிரி எண்டு கிளாம்பு மிட் கிளாம்பு வச்சு ப்ராப்பர் டைட் வச்சு நம்ம வந்து பேனல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்போதான் 180 மைல் பர் ஹவர் நமக்கு வந்து விண்ட் ஸ்பீட் வந்தாலும் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்ஸோ நம்ம பேனல்ஸோ எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைட் அவுட்புட்டும் வந்துருச்சு. ஸோ 16 பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர்ஸோடைய ஈஸி மெயின்டெனன்ஸ்க்காக நடுவில் வாக்வே இன்ஸ்டால் பண்ணி ஸோ அவங்க இந்த வாக்வே மேலே மட்டும்தான் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அவங்களுடைய சேஃப்டிக்காகவும் நாங்கள் இந்த மாதிரி சைட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்க, உங்க வீட்டுக்கும் இந்த மாதிரி பெஸ்ட் குவாலிட்டியால சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களுடைய சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்யூ, பாய்ங்க.